வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வா வாத்தியார். இந்த படத்தை வா வாத்தியார் இந்த படம் வந்து சிம்பிளா என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இது ராஜ்கிரனோட பேரன். அப்போ வந்து எம்ஜிஆர் இறந்ததும், எம்ஜிஆர் இறந்து உயிர் பிரிஞ்ச அடுத்த ஒரு நிமிஷம் கழிச்சு அவர் ராஜ்கிரனோட பொண்ணுக்கு வந்து கார்த்தி வந்து பிறக்கிறாரு. என் பேரன் பிறந்தா எம்ஜிஆரே வந்து பிறந்திருக்காருன்னு நினச்சிங்க. அவர் அப்படியே வாத்தியார் மாதிரி ஸ்டைலில் அவர் வந்து கார்த்திகை வளர்த்து போலீஸ் ஆக்கி விட்டுறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போவார். அவர் இன்ஸ்பெக்டர் ஆவார். வாத்தியார் மாதிரி எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு என்னென்ன எங்கெல்லாம் கெடுதல் நடக்குதோ எம்ஜிஆர் மாதிரி ஒரு குதிரையில் போயிட்டு சண்டை போட்டு இவர் காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க. அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டுறாங்களா, ஒரு அமானுஷ சக்தி கார்த்திக்குள்ள வந்து அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டுறாங்களா, இல்லை எம்ஜிஆரோட ஆத்மா வருதா, இல்லை ராஜ்கிரண் இறந்த பிறகு அவரோட ஆத்மா கார்த்திக்குள்ள வருதா, அது என்ன என்றது டீட்டெயிலாக வந்து டைரக்டர் வந்து மறந்துட்டாரா இல்லை நம்ம என்னன்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் போயிட்டு ரிசர்ச் பண்ணி நீங்கள் இந்த படத்தை லாஜிக்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்ம தான் வந்து பைத்தியக்காரனாகி திரும்பி வருவோம். 100 டிக்கெட்லாம் கொடுத்து மாலுக்கெல்லாம் அதெல்லாம் போகாதீங்க. ஏதோ லோக்கல் தேட்டரில் ஒரு 110 டிக்கெட் அந்த மாதிரி இருந்தால் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப செலவு பண்ணி ஒரு 10 பேரோட போனீங்கன்னா, ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் போனீங்கன்னா 10 பேரோட டிக்கெட் என்னாச்சு, அங்கே பாப்கார்ன் செலவாச்சு. அந்த அளவுக்கு செலவு பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா அந்த காசை வந்து நீங்கள் வேறு ஏதோ ப்ரோஜனமாக யூஸ் பண்ணுங்கள். டைம் இருந்தால், மூட் இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா தேடி போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.